பரிதாபங்கள் நடத்தக்கூடிய கோபி சுதாகர் இவங்க நகைச்சுவையின் மூலமா சென்சிட்டிவ் விஷயத்தை அற்புதமாய் பேசி வந்து கல்லூரிகளில் பொது வெளிகளில் நல்ல பெயரை எடுத்தவர்கள். குறிப்பா ரிசர்வ்டு ரயில்வேல டிராவல் பண்றவங்க ட்ரெயின்ல எச்சு துப்பி அந்த ட்ரெயினை நாசப்படுத்துறது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. மாமியார் மருமகள் குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனைகள் கூட நகைச்சுவையின் மூலம் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று நிரூபித்து லட்சக்கணக்கான வாசகர்களை தன்னுடைய ஆதரவு சக்திகளாக மாற்றி இருக்கக்கூடிய அவர்கள் அவங்க போட்ட காணொலியில ஒண்ணுமே இல்லை, சாதாரணமான விஷயம். 3 பேர் நண்பர்கள், என்னுடைய அக்காவை வந்து காதலிச்ச ஒருத்தனை நான் வெட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பதிவு. அதற்கு முன்பு வெளிய ஆள அப்படி உன்னுடைய அக்கா காதலிச்சா அதை நீ வேடிக்கை பார்க்காதே என்று பேசுகின்ற ஒரு பதிவு. கொலை செய்துட்டு வந்த பிறகு நீ போ உள்ள, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் என்று ஏமாற்றுகின்ற போக்கு. இதான் 3 பதிவு. முதல் 2 பதிவை பத்தி அவங்க கோவிச்சாங்களோ இல்லையோ, 3வது பதிவுல சாதிய சக்திகள் உன்னை இறக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்கன்னு சொன்னது சாதிய சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் செய்யக்கூடிய அந்த பணிகள் என்பது யாரை வேணாலும் நான் வெட்டிடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காவல்துறை வேடிக்கை பார்ப்பது குற்றம். இருக்கக்கூடிய சட்டமே நானோ ராஜவேலுவோ அரசாங்கத்தை திட்டக்கூடாது, அரசாங்கத்தின் கொள்கையை விமர்சிக்க கூடாது என்று சட்டம் வச்சிருக்கிறோம். ஆனா சாதிய அடிமை சிந்தனையை அவலமாக கேவலமாக பேசுதல் அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது, நடவடிக்கை எடுக்கலான்னு. ஆனா காவல்துறை தொடுவதற்கு தயாராக இல்லை. ஏன்? அப்ப ஒரு சாதி ஆதிக்க சிந்தனையை மட்டுப்படுத்துதல் அல்லது தடுத்து நிறுத்துதல் என்பதுல வேகமா செயல்படலைன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வரும். ஆகவே காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நாளிதழ்களில் வந்திருப்பது முகநூல்ல மிக கடுமையான விமர்சனத்திற்கு அந்த பதிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கின்றன. அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. கருத்து சுதந்திரம் வன்முறையின் மூலம் தடுக்கப்படும் என்று சொன்னால் ஜனநாயகத்துக்கு அது இழுக்கு.